கிறிஸ்துவில் பிரியமான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, அரசடிப்பட்டி புனித வியாகுல அன்னை திருத்தலத்தில் கடவுளின் பிள்ளைகளாக, அத்திருத்தாயின் அன்பு பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். இத்திருநாளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 2ஆம் ஆண்டாக இந்த திருநாளில் நானும் பங்கெடுக்கிறேன். கூடுதலான மகிழ்ச்சி நமது மாதா மன்றத்தினர் எடுத்த ஆரத்தி கைதட்டி நீங்களும் வரவேற்றிருப்பதை நான் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பங்கில் நிறைய பணிகளை செய்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க வச்ச பொட்டு தான் நெற்றியில் இருக்கிறது. அவங்களே வச்ச பொட்டு. இதே மனநிலை வீட்டிலும் தொடர வேண்டும். வீட்டில் பெண்கள் செய்யக்கூடிய வேலை என்று சமைக்கிற வேலை, துவைக்கிற வேலை, வீடை சுத்தப்படுத்துகிற வேலை, குழந்தைகளை வளர்த்தெடுக்கிற வேலை, சில இடங்களில் கோயிலுக்கு போகிற வேலையும் பெண்களுடைய வேலையாகத்தான் இருக்கு. அந்த வேலைகளையும் ஆண்கள் செய்ய வேண்டும். சில வீடுகள் அப்படி தான் இருக்குன்னு தெரியும் எனக்கு. சில வீடுகளில் ஆம்பளைங்க தான் மட்டும் செய்கிறாங்கன்னு தெரியும் எனக்கு. சரி, இவையெல்லாம் பகிரப்பட வேண்டும். பெண்களுக்கென்று என்று ஒதுக்கப்படக்கூடிய குடும்ப வேலைகள் எதுவுமே இருக்க முடியாது. வாழக்கூடிய இந்த புதிய சிந்தனைகள் வந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் குடும்ப வேலைகளையும் பகிர்ந்து கணவனும் மனைவியுமாக வேலைகளை எல்லாம், வேலை பளுவை எல்லாம் பகிர்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு மாற்றம் குடும்பங்களில் வர வேண்டும். அது மாற்றத்திற்கான தொடக்கமாக இந்த ஆரத்தி எடுக்கிற நிகழ்வை நான் பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆக இந்த திருநாள் அரசடிப்பட்டியில் இத்தனை விமரிசையாக சுற்றி இருக்கிற பல ஊர்களில் இருந்து நாம் எல்லாம் வந்து போகிற ஒரு திருநாளாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை தவக்காலத்தில் இந்த திருநாள் ஒரு நமது மக்களுக்கான ஒரு தவக்கால திரு யாத்திரையாகவே தொடங்கி இருக்கும். பிற்காலத்தில் அது இந்த ஊரின் வியாகுல அன்னையின் திருநாளாக கூட அது பரிணமித்திருக்கும். நானும் வருகிற போது பார்த்தேன். அவ்வளவு பேர் அத்துணை ஆர்வத்தோடு வியாகுலனை நாளையே முற்றங்களை தேடி அத்துணை ஆர்வத்தோடு நடையிலேயே தெரிந்தது. அத்துணை ஆர்வம் நடந்து வருவதை பார்த்தேன். உங்கள் முன்னால் பங்கு தந்தை பார்த்ததாக சொன்னார். நிறைய பேர் நடந்து வருவதை வருகிற போதெல்லாம் பார்த்து வந்தேன் என்று செபாசின் சொன்னார். அதனால அத்துணை ஆர்வத்தோடு தவ காலத்தில் நாம் இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறோம். தவக்காலத்தில் இயேசுவின் பாடுகளை தியானிக்கிறோம், அவர் உயிர்ப்பை தியானிக்கிறோம். அதை அன்னை மரியாவோடு, புனித வியாகுல அன்னையோடு இணைந்து தியானிக்கிறோம் என்பதுதான் இந்த திரியாத்திரையின் சிறப்பாக இருக்க முடியும் என உணர்கிறேன். நானும் அந்த ஒரு மனநிலையில் தான் ஒரு திரியாத்திரையா இங்கு வந்திருக்கிறேன். உங்களைப் போலவே நானும் ஒரு திருப்பயணியே. ஏனெனில் நான் உங்கள் அதே கிறிஸ்தவ நம்பிக்கையில் பங்கெடுத்திருக்கிறேன். உங்களைப் போல நானும் ஒரு கிறிஸ்தவனே. ஆக அந்த ஒரு மனநிலையில் தான் இத்திரு யாத்திரையை மேற்கொண்டு அன்னையோடு இணைந்து, வியாகுல அன்னையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிற ஒரு தவக்கால ஒரு சிறப்பு செயல்பாடாக இருக்கிற தவக்காலத்தில் நிறைய காரியங்கள் செய்கிறோம், நிறைய ஜபிக்கிறோம், வழக்கத்திற்கு மாறாக நிறைய ஜபிக்கிறோம், நிறைய பக்தி முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம், விரதம் இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம். அத்தோடு ஏழைகளுக்கு நிறைய நற்செயல்கள் செய்கிறோம், அறச்செயல்கள் செய்கிறோம். அதில் ஒன்றாகத்தான் இந்த திரு யாத்திரையும் பார்க்கப்பட வேண்டும். அன்னையின் திருத்தலத்திற்கு வந்து இத்தவக்காலத்தை நாம் கொண்டாடுகிறோம். தவக்காலம் அடிப்படையிலேயே நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்கிற அந்த ஒரு அழைப்பு தான். அதைத்தான் நாம் கேட்டோம். விபூதி புதன் என்ற தவக்காலத்தின் முதல் நாளிலேயே நமக்கு அறிவிக்கப்பட்ட முதல் வாசகம் அப்படித்தான் சொன்னது. யோவேல் இறைவாக்கு நூல் 2ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை, உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் அவருடைய அன்பு பிள்ளைகளாக திரும்பி வாருங்கள். உங்களுக்காக காத்திருக்கிற அந்த கடவுளுக்கு முதுகை காட்டி திருப்பி செல்லாமல் முகம் காட்டி அவரிடம் நெருங்கி வாருங்கள் என்று நமக்கு விடுக்கக்கூடிய ஒரு காலம் இத்தவக்காலம். அதைத்தான் அன்றைய நாளில் விபூதி புதன் என்று நாம் கேட்ட 2ஆம் வாசகமும் அப்படித்தான் சொன்னது. கொரிந்தியருக்கு 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் புனித பவுலடியா சொல்லுவார், இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பின் நாள், இதுதான் தகுந்த காலம். இத்தவக்காலமே தகுந்த காலம், இத்தவக்காலமே மீட்பின் நாள். ஆகவே நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வருகிறோம். ஏன் திரும்பி வர வேண்டும், எப்படி திரும்பி வர வேண்டும் என்பதையும் இத்தவக்காலம் நமக்கு உணர்த்துகிறது. அதை யோவேல் இறைவாக்கினரே சொல்லுவார். ஏன் திரும்பி வர வேண்டும்?
நம் கடவுளாகிய ஆண்டவர் இரக்க மிகுந்தவர் என்பதால். யோவேல் இறைவாக்கு நூல் 2ஆம் அதிகாரம் 13 அப்படித்தான் சொல்லுகிறது. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவராகவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஆக கடவுளது இரக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், அவர் இரக்கமுள்ளவர் என்பதை அனுபவித்து உணர்ந்தவர்களாய் அந்த தந்தையாம் கடவுளிடம் திரும்பி வருவதற்கான அந்த அருளின் காலம், அந்த மீட்பின் நாள் இத்தவக்காலம் என்பதை நாம் உணர வேண்டும் பிரியமானவர்கள். இப்படி கடவுளது இரக்க பெருக்கத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? எழுந்து நம் தந்தையாம் கடவுளிடம் வருகிறோம். இத்தவக்காலம் அப்படித்தான் நமக்கு அழைப்பு விடுத்தது. இன்று திருத்தலத்துக்கு வந்திருக்கிற உங்களையும் அப்படி நம் தந்தையாம் கடவுளிடம் திரும்ப வந்த கடவுளின் அன்பு பிள்ளைகளாகவே நான் பார்க்கிறேன். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். அந்த ஊதாரி மைந்தன் உவமையில் அந்த இளைய மகன் என்ன நினைக்கிறான்? எழுந்து என் தந்தையிடம் போவேன், எழுந்து என் தந்தையிடம் போவேன். ஏன் போவேன்? என் தந்தை இரக்க மிகுந்தவர், கனிவு மிகுந்தவர், பேரன்பு கொண்டவர், பேரருள் மிகுந்தவர், என்னை ஏற்றுக்கொள்வார். நான் இழந்த அந்த மாட்சி மிகுந்த வாழ்வை என் தந்தை மீண்டுமாக எனக்கு கொடுப்பார் என்கிற அந்த நம்பிக்கையே அவன் எழுந்து செல்வதற்கான காரணமாக இருந்தது. வெறும் நம்பிக்கையோடு இருந்து விடவில்லை, அவன் எழுந்து சென்றான். அவன் தொலைவில் வருகிற போதே அந்த அன்பும் இரக்கமும் கொண்ட தந்தை என்ன செய்தார் என்று அதே நற்செய்தி பகுதி 15ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். அவன் தொலைவில் வருகிற போதே அவனது தந்தை ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். அவன் இன்னும் வீடு வந்து சேரவில்லை, தந்தையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவில்லை. அவன் மனதில் நினைத்து வந்தது போல இப்படியெல்லாம் சொல்லி கேட்க வேண்டும், அப்பா உமக்கும் விண்ணகத்துக்கும் எதிராக நான் குற்றம் செய்தேன், இனி உன்னுடைய மகன் என எண்ணப்பட நான் தகுதியற்றவன், என்னை போது பணியாளர்களுள் ஒருவராக ஏற்றுக்கொள்ளும் எனவெல்லாம் சொல்வேன் என்று நினைத்து வந்தான். ஆனால் அவன் தொலைவில் வருகிற போதே அவனது கண்களில் தந்தை படுவதற்கு முன்பே அவன் தந்தையின் கண்களில் அவன் பட்டவனாய் அந்த தந்தை ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார் என வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இளைய மகனின் மனநிலை நமக்கு வேண்டும், உணர வேண்டும். நாம் பாவத்தில் இருக்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கிறோம், பலவீனர்களாக இருக்கிறோம், இயலாமையில் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த கடவுள் தான் நமக்கு எல்லாம் என்று உணர்ந்து, வாழ்க்கை என்றால் அந்த கடவுளோடு இயைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை உணர்ந்து அந்த தந்தையிடம் வரக்கூடிய அந்த மனநிலை நமக்கு வேண்டும். நான் என்ன பெரிய பாவம் செய்து விட்டேன்? பிற மனிதருக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்களே. பிற மனிதருக்கு நாம் செய்ய வேண்டிய எல்லா கடமை தவறுதலும் அந்த கடவுளுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய பாவங்களை என்று உணர்கிற போதுதான் நாம் எவ்வளவு பாவிகள் என்பதை நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, நமது கணவன் குறித்து, நமது பிள்ளைகள் குறித்து, குடும்பம் குறித்து, பங்கு குறித்து, சமூகம் குறித்து நாம் செய்ய தவறக்கூடிய அந்த கடமைகளும் கூட பாவமாகவே கருதப்பட முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக பிறருக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் குறைவாக இருக்கலாம், செய்ய வேண்டிய கடமை தவறுதல் நிறையவே இருக்கும். ஆகவே நாம் பாவிகளாக இருக்கிறோம். அந்த கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர இத்தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக இன்றைய நாளுக்குரிய இறைவார்த்தை அந்த பகுதிகளை வாசித்துக் கொண்டு 3 இறைவார்த்தை பகுதி மனதில் பட்டது. அவற்றை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இன்றைய நாளுக்கான முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கு நூல் 20ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை இப்படி சொல்லும்: ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கிறார் என்று. ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கிறார் என்று. தஞ்சை ஆயிரத்தில் எனது அலுவலகத்திற்கு போகிற வழியில் நம்முடைய செயலர் தந்தை அவர்கள் ஒரு படத்தை மாட்டி இருக்கிறார். அந்த படம் அப்படித்தான் சொல்லுகிறது: யூ ஆர் நாட் அலோன், காட் இஸ் வித் யூ. நீ தனியாக இல்லை, கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று. எரேமியா இறைவாக்கினரது ஆழமான நம்பிக்கை, என் கடவுள் என்னோடு இருக்கிறார், வலிமை வாய்ந்த வீரனை போல. ஆக அந்த கடவுள் வெறுமையாக சும்மா இல்லை, சிவனே என்று அமர்ந்திருக்கவில்லை, மாறா அந்த கடவுள் வலிமை மிகுந்த வீரனை போல எனக்கு துணையாக இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை பாதுகாக்கும் அந்த அரணாக இருக்கிறார் என்று சொல்லுவார். ஆக இறைவாக்கினருக்குரிய பணியை செய்து வந்த அந்த ஒரு வேளையில், எல்லாவித நெருக்கடிகளுக்கும் உள்ளாகிற வேளையில் அந்த எரேமியா இறைவாக்கினர் உணர்ந்தது, கடவுள் தன்னோடு
இருக்கிறார். கடவுள் தனக்கு துணை இருக்கிறார். வலிமை வாய்ந்த வீரனை போல அந்த கடவுள் தனக்கு துணை இருக்கிறார் என்று கிறிஸ்தவ நம்பிக்கை என்பதே நமது வாழ்க்கை என்றால் கடவுளும் நானும் என் கடவுளும் என்று உணர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, நீங்கள் அந்த கடவுளோடு இருக்கிறீர்களோ இல்லையோ, அந்த கடவுள் உங்களோடு இருக்கிறார். ஏனெனில் அந்த கடவுளின் பெயரே கடவுள் நம்மோடு. அந்த கடவுளின் பெயரே இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். ஆக அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் நமது ஊக்கத்திற்கு, மன உறுதிக்கு, மன வல்லமைக்கான ஒரு காரணமாக இருக்க முடியும். இரண்டாவது, இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 18 6வது இறைவார்த்தை. அதை படிக்கிற போது இதுதான் மனதில் பட்டது. நீங்களும் கூட அன்பியங்களில் பகிர்ந்து கொள்வீர்களே, மனதில் பட்ட இறைவார்த்தை என்று. அப்படி எனது மனதில் பட்ட இறைவார்த்தை என்று திருப்பாடல் 18:6, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன், தமது கோயிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. இன்று கடவுளின் ஆலயத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். உணர்ந்திருக்கிறேன், தெரியும். ஏராளமான மனவேதனையோடு, குமுறலோடு, ஏராளமான ஜெபங்களோடு, மிகுந்த உள நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஜெபங்களோடு, கண்ணீரை வரவழைக்கிற ஜெபங்களோடு இந்த அன்னையின் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஆக இந்த நாளில் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, தமது கோயிலில் நின்று கடவுள் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது என்பதுதான். ஆக நம்முடைய வேதனைகளை, துன்பங்களை, சிலுவைகளை அறிந்த கடவுளாக இருக்கு. நான் அடிக்கடி உணர்ந்து பார்த்திருக்கிறேன். கிறிஸ்தவ அடையாளங்களாக, ஏராளமான அடையாளங்களாக இருந்தாலும் கூட இந்த சிலுவை மட்டும் ஏன் ஒரு நிலைத்த அடையாளமாக, மனதுக்கு மிக நெருக்கமான அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கிற போது, இந்த சிலுவைக்கு நமது வாழ்வுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதுதான். வாழ்க்கை என்றாலே சிலுவை என்பதாகவே மாறிப்போன ஒரு வாழ்க்கையில் நமது கடவுளும் சிலுவை சுமக்கிற கடவுளாக இருக்கிறார். நாம் நமது வாழ்வை சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையாக பார்க்கிறோம். நமது கடவுளும் சிலுவையில் அறையப்பட்ட கடவுளாக இருக்கிறார் என்பதை ஆழமாக உணரக்கூடிய காலம் இத்தவ காலம், குறிப்பாக அடுத்து வரக்கூடிய அந்த புனித வார நாட்கள். ஆக அந்த கடவுள் எங்களுக்கு துணை இருக்கிறார். எங்கள் வாழ்வின் எல்லா சிலுவைகளும் எங்களோடு சேர்ந்து சுமக்கிற கடவுளாக எங்கள் கடவுள் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையை பெறுவதற்காகத்தான். ஏன் வியாகுல அன்னையின் திருத்தலத்துக்கு வந்து இதை சிந்திக்கிறோம்? இந்த வியாகுல அன்னை நம்மை போலவே வாழ்க்கையின் எல்லா வியாகுலங்களையும் அனுபவித்தவர். அவை உடல் வியாகுலமாக இருந்தது, அதே போல உள்ளத்து வியாகுலமாகவும் இருந்தது. நமது வாழ்வின் உடல் வலிகளையும் உள்ளத்து வலிகளையும் உணரக்கூடிய தாயாக அந்த வியாகுல தாய் இருக்கிறார் என்கிற காரணத்தாலேயே அந்த தாயை நாம் தேடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆக நம்முடைய தேவைகளை, மன வலிகளை சொல்லி மன்றாடி ஜெபிக்க நாம் வந்திருக்கிறோம். அந்த வியாகுல தாய் நம்மோடு எந்நாளுமே அன்புறவு பாராட்டுகிற தாய், நம்மை அரவணைத்து காக்கிற தாய், நமக்காக எப்போது நாம் கேட்காமலேயே, கேட்பதற்கு முன்பே, கேட்பதற்கு மிகுதியாகவே கடவுளிடம் வரைந்து பேசி ஏராளமான அருள் வரங்களை நமக்கு பெற்றுக் கொடுப்பார் என்பதை உணர்ந்த அந்த தாயிடம் வந்திருக்கிறோம். நம்மை போலவே எல்லா வேதனைகளையும் அனுபவித்தவர் என்பதால் நமது வேதனைகளை எளிதாக அவர் உணர்ந்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு அந்த தாயை நாம் தேடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்கள், மூன்றாவதாக இந்த நாளுக்குரிய இறை வார்த்தை இன்று வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தையில் இயேசு யூதர்களிடம் பேசக்கூடிய அந்த இறுதி உரையாடலின் போது சொல்லுவார், நீங்கள் என்னை நம்பாவிடினும் என் செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள். நான் யார் என்பதற்கு நான் செய்யும் செயல்களே சான்று. இந்த வார்த்தையும் இன்று வாசித்த போது மனதில் பட்டது. இந்த வார்த்தை நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளம் என்ன? எனது கிறிஸ்தவ பெயரா, அல்லது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் என்பதா, அல்லது நான் அணிந்திருக்கிற சிலுவையா? எது எனது கிறிஸ்தவ அடையாளம்? எனது கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. கிறிஸ்தவ வாழ்க்கை முறை தொடக்க காலத்தில் அந்தியோக்கு என்கிற நகரில் தான் கிறிஸ்தவர்கள் முதன்முறையாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை பெற்றார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. அவர்களது வாழ்க்கையை பார்த்தார்கள். இது ஒரு புதிய நெறியாக இருக்கிறது, கிறிஸ்தவம் ஒரு புதிய
நெறியாக இருக்கிறது. அந்த புதிய நெறியில் நடக்கிற மக்களாக இருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என விரும்பி அவர்களை அப்படி அழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்தவம் அடிப்படையில் ஒரு புதிய நெறி, அது ஒரு புதிய பாதை, அது அன்பு நெறி, அது அன்பு பாதை என்பதை உணர வேண்டும். பிரியமானவர்களே, நாம் கடவுளாகிய ஆண்டவரை இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரம் 5வது இறைவாத்தில் வாசிக்கிறோமே, நாம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வருகிறோம். எதற்கு? அந்த கடவுளை முழுமையாக அன்பு செய்வதற்கு. எப்படி அன்பு செய்ய வேண்டும்? விவிலியம் சொல்லுகிறது, உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய். அதே லேவிய நூல் 19ஆம் அதிகாரம் 18வது இறைவாத்தில் அன்றைய அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது, உன் அயலாரை அன்பு செய். நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அயலாரை அன்பு செய். இயேசுவும் சொல்லுவார், ஒன்றுக்கொன்று இணையான 2 சட்டங்கள் இவையே. ஒன்றுக்கொன்று இணையான 2 சட்டங்கள் இவையே. கடவுளை அன்பு செய் என்பதும் அடுத்தவரை அன்பு செய்வது என்பதும் ஒன்றுக்கு இணையான ஒரே கட்டளை என்பதாக சொல்லுவார். அதைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் புதிய நெறி என சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆக இது கடவுளையும் அடுத்திருக்கிற மனிதரையும் ஒரு சேர அன்பு செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. அன்பு செய்வது என்பது அக்கறையில் வெளிப்படுவது. பிறருக்காக நாம் செய்யக்கூடிய அந்த உதவிகள் தான் நாம் பிறர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கான அடையாளமாக இருக்க முடியும். பிறரது கண்ணீரை துடைப்பதுதான் உண்மையான அன்பு செயல்பாடாக இருக்க முடியும். வாழ்க்கையில் தடுமாறி வீழ்ந்தவர்களை தூக்கி நிறுத்துவதுதான் நமது உண்மையான அன்பு செயல்பாடாக இருக்க முடியும். எல்லாரும் எல்லாமும் பெற்று மகிழ்ந்து வாழ வேண்டும், மனநிறைவோடு வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு மனநிலையோடு இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்வுதான் ஒரு அன்பு மிகுந்த வாழ்வாக இருக்க முடியும். ஆக கடவுளை அன்பு செய்வது என்பது அடுத்தவரை அன்பு செய்வது. அடுத்தவரை அன்பு செய்வது ஒரு அழகான சொல்லாடல் என்பது மட்டுமல்ல, உள்ளத்தில் அன்பு பொங்கி வழிகிறது என்று சொல்லி தெரிவதல்ல, மாறாக அந்த அன்பை நமது செயல்பாடுகளில் காட்ட வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், நான் யார் என்பதற்கு, நான் போதிப்பது ஒரு புதிய அன்பு நெறி என்பதற்கான சான்று நான் செய்யும் செயல்பாடுகள். நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்பதற்கான சான்று எனது செயல்பாடுகள். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான சான்றாக எது அமையும்? நமது பிற மனிதருக்கான அன்பு அற செயல்பாடுகள் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த நாளில் இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுப்பதாக பார்க்கிறேன். பிரியமானவர்களே, ஆக அந்த அன்னையின் திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். நமக்காக செபிப்போம், நமது குடும்பங்களுக்காக செபிப்போம், நமது பங்கு இறை மக்களுக்காக செபிப்போம். எப்போதும் ஆழமான இறை நம்பிக்கையில் வேரூன்றி வளர்ந்து ஒருபோதும் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை விட்டு கொடுக்காத, அந்த விசுவாசத்தில் உறுதியாக இறுக்கமாக பிணைந்து வளர்ந்து சமுதாயத்தில், பொருளாதாரத்தில், கல்வியில், அரசியலில் என வளர்ந்த ஒரு இறை சமூகமாக இறைவன் நம்மை என்னாலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என செபிப்போம். இந்த சமூக வாழ்வுக்கெல்லாம் அடித்தளமாக இருப்பது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழமான நம்பிக்கையே நாங்களும் எங்கள் கடவுளும், எங்கள் கடவுளும் நாங்களும் என்கிற அந்த உறுதியான விசுவாசம், அந்த நம்பிக்கையே நமது வாழ்வின் எல்லா வளர்ச்சிக்கும் அடித்தளமாக மூலமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உலக அமைதிக்காக செபிப்போம். வளைகுடா பகுதிகளில் அமைதி நிலவ வேண்டுமென செபிப்போம். வரக்கூடிய தமிழக தேர்தலுக்காக செபிப்போம். நல்ல மனிதர்கள் நம்மை அரசாளுகிற அந்த நிலை நமக்கு வேண்டும் என்கிற அந்த ஒரு வேண்டுதலை கடவுள் முன்னால் வைப்போம். வாழுகிற காலமெல்லாம் கடவுளது வியத்துக அருள் பராமரிப்பில் மகிழ்ந்து மனம் நிறைந்து வாழ்வதற்கான எல்லா அருளையும் ஆசையும் கடவுள் நமக்கு இந்த நாளில் கொடுக்க வேண்டும். இந்த வியாகுல தாயின் பரிந்துரையில் நாம் ஏறெடுக்கக்கூடிய எல்லா செபங்களுக்கும் அந்த கடவுள் நமக்கு செவிமடுக்க வேண்டும். நமது கண்ணீரை துடைத்து தம்முடைய அருள் வரங்களால் நம்மை நிறைத்து காக்க வேண்டும். புனித பவுலடியாருக்கு கடவுள் சொன்னாரே, விவிலியத்தில் வாசிக்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. என்ன இறை வார்த்தை ஞாபகம் இருக்கிறதா? எனது அருள் உனக்கு போதும், எனது அருள் உனக்கு போதும். தன்னுடைய எல்லா தேவைகளுக்காக பவுலடியார் மன்றாடிய போது இயேசு போகிற போக்கில் அவருக்கு சொன்ன பதில், எனது அருள் உனக்கு போதும். அந்த கடவுள் நம்மை பார்த்து எனது அருள் உனக்கு போதும், அவ்வளவு அருளால் உனது வாழ்வை நிறைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வேண்டும். கடவுள் என்ன சொல்வது? நாமே அந்த கடவுளை பார்த்து, கடவுளே உமது அருள் எங்களுக்கு போதும், இதுக்கு மேலே வேண்டாம் கடவுளே, தாங்காது, உமது அருள் எங்களுக்கு
போதும் என்று சொல்லக்கூடிய அந்த அருள் மிகுந்த வாழ்வை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கடவுள் நம்மை நிரம்ப ஆசீர்வதிப்பார். ஆமென்.